வந்து பேயாழ்வாரனுடைய நிறைவான 10 பாடல்கள் இல்லையா? நிறைவு 10, கடைசி 10. கரெக்ட். பேயாழ்வார் வந்து நமக்கு ஒரு சுவாரஸ்யமான ஆழ்வார். நமக்கு நிறைய வேலைகள் வைத்தார். ரொம்ப கவிஞராக, தத்துவத்தில் தோய்ந்தவராக, அப்புறம் அந்த ஒரு ஒரு எல்லாத்தையும் விட ஒரு ரொம்ப ரசனையான ஒரு கவிஞராக, இப்படி எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் அவர் நமக்கு காமிச்சிருக்காரு. அதனால அவருடைய 100 பாடல்கள்ங்கிறது ஒரு நல்ல அனுபவம். அவரை வாசிச்சது. இந்த கடைசி 10 பாட்டுலையும் நிறைய வேலைகள்லாம் செய்திருக்கிறார். இந்த 91வது பாட்டு நான் வந்து நம்ம பிரபந்த வகுப்புக்கு தேர்ந்தெடுத்த பாட்டு. இந்த பாட்டுல ஒரு வரி வருது, வயிற்றினோடும் ஆற்றா மகன் அப்படின்னு சொல்லி ஒரு வரியில முடிக்கிறார். அதாவது எங்க ஊர்ல இந்த ஆற்றாதங்கிற சொல், ஆற்றாதன்னா இன்னும் அடங்காத, இன்னும் நிறைவு பெறாத, இன்னும் திருப்தி அடையாத அப்படின்னு அதுக்கு பொருள். எங்க ஊர்ல இதை எப்படி சொல்லுவாங்க, ஆமா ஆத்த மாட்டாம அலையிறாவ அப்படிதான் சொல்லுவாங்க. அவளுக்கு இதை கொடுத்தாச்சு, அதை கொடுத்தாச்சு, 10 பொன் சங்கிலி போட்டாச்சு, இன்னும் ஆத்த மாட்டாம அலையிறா, அப்படிதான் பேசுவாங்க. ஆத்த மாட்டாமல், ஆற்ற மாட்டாமல், ஆற்ற பொறுக்காமல், அதாவது இன்னும் நிறைவு பெறாமல், இன்னும் திருப்தி அடையாமல் அப்படிங்கிற பொருள்ல வரக்கூடிய சொல் அது. அப்படி நிறைவு பெறுதல் அல்லது ஒரு கொஞ்சம் ஆசுவாசம் அடைதல்ங்கிறதுக்கு தான் ஆறுதல் அப்படின்னு வருது. ஆற்றுப்படுதல், அதான் அதற்கு ஆற்றுப்படுத்தும் செயல் ஆறுதல் அப்படின்னு அதுக்கு நம்ம வருது. அப்போ ஆற்றா என்றால் ஆற்றாத, நிறைவு பெறாத, திருப்தி அடையாத, அடங்காதங்கிற பொருள்ல வருது. அவர் சொல்றாரு, இறைவன் என்னெல்லாம் விழுங்கி இருக்கான். மண் உண்டும், இந்த மண் அதாவது பிரளய காலத்துல இந்த பூமியை அவன் விழுங்கி விடுகிறான். அப்படி பிரளயம் காலத்தில் பூமியை விழுங்கியும் பேச்சு முலை உண்டும், அதாவது நஞ்ச தடவிட்டு வந்து ஒருத்தி பால் கொடுக்கிறான், தெரியுது நஞ்சுன்னு, ஆனாலும் நம்மால அதுலயும் வாய வைக்கிறார். அது வெள்ளாடு மேயறத பத்தி ஒரு பழமொழி எங்க ஊர்ல உண்டு. 2 பழமொழி சொல்லுவாங்க. ஒரு பழமொழி சொன்னோம்னா நம்மள வந்து இன்னைய தேதியில என்ன சொல்றது, ரேசிஸ்ட் ரிமார்க், கேஸ்டிஸ்ட் ரிமார்க்னு சொல்லிடுவாங்க. அந்த பழமொழியினுடைய முதல் பாதியை வேணா சொல்லலாம். முதல் பழமொழி என்னன்னா, விஷத்திலையும் கொஞ்சம் வாய வைக்குமா வெள்ளாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வெள்ளாடு வந்து விஷமா இருந்தாலும் அதுல கொஞ்சம் வாய வச்சிரும். உதாரணமாக, எருக்க இலையை சாப்பிடக்கூடிய ஒரே விலங்கு இதுதான், வெள்ளாடு தான். எருக்க இலையை சாப்பிடும் அது. வெள்ளாடு எதை வேணாலும் சாப்பிட்ரும். அப்படிப்பட்ட ஒரு இது அது. அதனால அதை நீங்க மேய விட்டீங்கன்னா எல்லாத்தையும் கொஞ்சம் 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 கடிச்சு மொத்தமா காலி பண்ணிடும். அதனாலதான் இன்னொரு பழமொழி உண்டு, வெள்ளாடு போன இடம் வெட்ட வெளிம்பாங்க, வெள்ளாடு மேஞ்ச இடம் வெட்ட வெளி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு தொடரா இன்னொரு சொல் வரும், அது ஒரு ஜாதியை குறிக்கக்கூடிய சொல்லு. அதனால வெள்ளாடு போன இடம் வெட்ட வெளி அப்படின்னு. அப்ப இந்த வெள்ளாட்டை சொல்லும் போது நஞ்ச கொடுத்தாலும் கொஞ்சம் போல தின்னு வைக்கும் அது. அப்படிப்பட்ட தீனி உடையது அது. அந்த மாதிரி நம்மால் இருக்கான். வந்திருக்கிறவ அரக்கின்னு தெரியும், அவ நமக்கு விஷம் கொடுக்க போறான்னு தெரியும். இல்ல பரவாயில்ல, விஷம் தானே, அதையும் சாப்பிட்டு பார்ப்போமேன்னு அதையும் தின்னு இருக்கான். பேச்சு முலை உண்டும் மண் உண்டும் ஆற்றாதாய், அதை தின்னும் வயிறு நிறையாம, மண்ணை புறம் தின்ன, விஷத்தை புறம் தின்ன, அதை தின்னும் உனக்கு வயிறு நிறையல, ஆற்றாதாய் இன்னும் அடங்காமல் வெண்ணெய் விழுங்க, வெண்ணெய போய் விழுங்குற. அப்போ அதை பார்த்துட்டு ஆய்ச்சி வெகுண்டு, ஆய்ச்சியாகிய யசோதை கோபமடைந்து, வெகுண்டுதான் கோபமடைந்து, எவ்வளவுடா தின்ப, உடம்புக்கு ஆகுமா அப்படின்னு ஒரு ஆத்திரத்துல கோபப்பட்டு கன்னி கயிற்றினால் கட்ட, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அது அந்த கயிறு வந்து உரையாசிரியர்கள், அந்த காலத்து உரையாசிரியர்கள், அதனால அவங்களுக்கு இந்த சில அனுபவங்கள் இருந்திருக்காது, பார்த்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. போய் என்ன எழுதியிருக்காங்கன்னா, கிருஷ்ணன் வந்து அவ வச்சிருக்கிற கயிறை பூரா துண்டு துண்டா கட் பண்ணி போட்டுருவான். அதனால அவ எல்லாத்தையும் சேர்த்து முடிச்சு போட்டு வச்சிருப்பா, அதான் கன்னி கயிறுன்னு சொல்றாங்க.
அது அப்படி அல்ல. அவங்க பெரிய தயிர் கலையம். கலையம்னு சொல்றது நம்ம அண்டாவ மாதிரி இருக்கும். அதுலதான் அவங்க பாலை ஊத்தி தயிரை ஊத்தி கடைவாங்க. அதனுடைய மத்து தூணோட சேர்த்து கட்டப்பட்டிருக்கும். அந்த மத்தை வந்து கயிறு வச்சுதான் அப்படி கயிறை முன்னும் முன்னுமா இழுத்துதான் கடையணும். அப்போ அந்த தயிர்ல எவ்வளவு அளவு இருக்கோ அந்த கலையத்துல தயிர் அளவுக்கு ஏத்த மாதிரி நீங்க அந்த கயிறுல அந்த கையை முன்னும் பின்னுமா இழுக்கணும். சோ அந்த தயிர் அளவுக்கு ஏற்ப அந்த கயிற்றுல முடிச்சு போட்டு வச்சுப்பாங்க. அந்த முடிச்சு வரைக்கும் விட்டு விட்டு இழுப்பாங்க. அதுக்குத்தான் அந்த கன்னி கயிறுன்னு பேரு, முடிச்சு போட்ட கயிறு. ஸோ அதை வந்து அந்த கன்னி கயிறு தான் அவ எப்போதும் கையில இருக்கும். ஏன்னா பெண்கள் தானே தயிர் கடைந்து வெண்ணெய் எடுக்கிறாங்க, ஆய்ச்சியர் அவங்க. ஸோ அந்த கயிறால அவனை கட்டி போடுறா. கயிற்றினால் கட்ட தான் கட்டுண்டு இருந்தான். கட்டப்பட்டான் கிடையாது, கட்டுண்டு இருந்தான். அவள் கட்டுவதை ஏற்றுக்கொண்டு இருந்தான். அவன் நினைச்சிருந்தா இந்த கட்டுல அவனுக்கு ஒரு விஷயமே இல்லையே. ஆனால் அவள் ஒரு அன்பினால் அப்படி செய்ததால், அன்பின் மிகுதியால் கோவப்பட்டு அதை செய்யறான். ஆகவே அந்த அன்புக்கு தன்னை ஒப்பு கொடுத்து, அதான் சௌஜீல்யம்னு அவருடைய குணாதிசயம். அவருடைய கல்யாண குணங்களை சொல்லும் போது சௌலபியம், சௌஜீல்யம் அப்படின்னு குணங்கள் சொல்றது. அது சௌஜீல்யம்ங்கிறது நாம் எப்படி அன்பு செலுத்துகிறோமோ அந்த அன்பை அந்த அளவிலேயே ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் அப்படின்னு சொல்றது. இப்போ ஒரு செருப்பு தைக்கிறவர் தான் அவருக்கு வந்து திருப்பதியில ஒரு இது பண்றாரு, அவர் போய் அதை ஏத்துக்கிறாரு. ஒரு குயவர் அவருக்கு தயிர் சாதம் மண்பானையில படைக்கிறாரு, அதை இன்ன வரைக்கும் அப்படித்தான் அதை ஏத்துக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு. ஸோ குசேலர் ஒருபடி அவல் தான் கொடுத்தாரு, அவரால் முடிஞ்சது, அதையும் ரொம்ப மகிழ்ச்சியா ஏத்துக்கிட்டாரு. அதுதான் சௌசீல்யம்னு சொல்றது. எவ்வளவு நீங்க எப்படி அன்பு செலுத்தணும்னு அவர்கிட்ட நினைக்கிறீங்களோ அன்பில் நீங்கள் எப்படி செலுத்துகிறீர்கள்ங்கிறத அவர் பாக்குறது இல்லை. நீங்க செலுத்துற அன்பை நீங்க கோடி ரூபா கொடுத்தாலும் அவர் எப்படி வாங்கிப்பாரோ அதே நிறைவோடும் அதே புன்னகையோடும் நீங்க 1 ரூபா கொடுத்தாலும் வாங்கிக்கிற ஆளா இருக்காரு. நீ கொடுக்கறேங்கிறதாப்பா எனக்கு திருப்தி. நீ 1 ரூபாயோ 1 கோடி ரூபாயோ 100 கோடி ரூபாயோ அது அவருக்கு இல்லை. அந்த குணத்தை தான் இந்த இடத்துல சொல்றாங்க. அப்படிப்பட்ட குணத்தினால் யசோதை தனது அன்பை எப்படி காட்டினாள்? நீ பாட்டுக்கு வெண்ணையா தின்னா உடம்பு என்னத்துக்கு ஆகும் அப்படின்னு அவர் மேல கோபப்படுறான். அப்ப இந்த கோபம் என்ன கோபம்? அன்பின் மிகுதியால் ஏற்பட்ட கோபம். ஆகவே அந்த கோபத்தை அவர் ஏத்துக்கிறார். அந்த கோபமும் அன்பினால் வந்தது, ஏற்றுக்கொள்கிறேன்னு ஏற்றுக்கிறார். அதுதான் அவருடைய சௌசீல்யம்ங்கிற குணத்தை சொல்லக்கூடியது. அப்படிப்பட்ட குழந்தை அவன். மண்ணுண்டும் பேச்சு முலையுண்டும் வெண்ணெய் உண்டும் அவனுக்கு வயிறு ஆறவில்லை. வயிற்றினோடு ஆற்றா மகன் அவன். இந்த வயிறு எப்போதும் நிறையாதவன். இப்ப எவ்வளவு அழகா சொல்றாரு பாரு. இது வயிறா வண்ணாந்தாளியா அப்படின்னு கேட்பாங்க எங்க ஊர்ல. ஒருத்தன் தின்னுகிட்டே இருந்தானே, ஏன்னா வயிறா வண்ணாந்தாளியா எவ்வளவுடா தின்பேன்னு கேட்பாங்க. அவன் வயிறு நிறையவே நிறையாதான் அப்படின்னு கேட்பாங்க. அதுதான் வண்ணா, இந்த இடத்துல அந்த சொல்லுதான் வயிற்றினோடு ஆற்றா மகன் வருது. சரி, இப்படி வந்து ஒரு குழந்தைய யாராவது சொல்லுவாங்களா? வயிறா இது திங்கிற தீனிக்கு அப்படின்னு எந்த அம்மாவது குழந்தைய சொல்லுவாளா? இப்ப இங்க இது என்ன பொருளில் வருகிறது? இறைவன் எதையெல்லாம் உண்ணுகிறான்னு பாருங்க. மண்ணை உண்கிறான். மண் அவனால் படைக்கப்பட்ட ஒன்று. அப்புறம் அதிலிருந்து வரக்கூடிய நஞ்சு அவன் உண்ணக்கூடியது. வெண்ணெய் பக்தர்களின் அன்பினால் வரக்கூடிய அமுதம் போன்றது. அப்ப வெண்ணெய் ஏன்னா ஆய்ச்சி தானே கடையறா. தயிர் கடைந்து வரக்கூடியது வெண்ணெய், அந்த அன்பின் இருந்து விளைந்து வரக்கூடியது. அப்போ அமுதமானாலும் நஞ்சானாலும் வேறு எவ்வகை பொருட்களானாலும் அனைத்தையும் அவன் ஏற்றுக்கொள்ளுபவனாக இருக்கிறான். அதுதான் அவன் வயிறு, அவன் வயிறுன்னு திரும்ப திரும்ப சொல்லுவது அதுதான். அவ்வளவுத்தையும் நீங்க போட்டீங்கன்னாலும் ஒரு மனிதனுக்கு எவ்வளவு நஞ்சுன்னு எடுத்துக்கங்களேன். ஒருத்தன் எவ்வளவு நஞ்சு உடையவனா இருந்துட முடியும், எவ்வளவு மோசமானவனா இருந்துட முடியும், எவ்வளவு கீழ்மை குணங்கள் உள்ளவனா இருந்துட முடியும். அவ்வளவு கீழ்மை குணங்களையும் ஏற்று தாங்கி அவனை தாண்டி செல்லக்கூடிய இடம் இறைவனுடையது. ஒருவன் எவ்வளவுதான் அமுதத்தை தரக்கூடிய நல்லவனாக இருந்தாலும் அவனையும் ஏற்றுக்கொண்டு அதையும் தாண்டி செல்லக்கூடிய இடம் அவனுடையது. பொருட்களால் ஆனது, எவ்வளவு பொருட்களை நீ வைப்ப, எவ்வளவு பொருள் கொடுத்தாலும் அதையும் தாண்டி செல்லக்கூடியவன் அவன். ஆகவேதான் அவன் வயிறு ஒரு நாளும் நிறையாதுன்னு சொல்வது என்ன? நீ நல்லவற்றையா செஞ்சானா இறைவனை தாண்டிடலாமா? முடியாது. தீயவற்றையா செய்து இறைவனை தாண்டி விட முடியுமா? முடியாது. பொருட்களாக இருந்து இறைவனை தாண்டி விட முடியுமா? முடியாது. அவன் எல்லாவற்றையும் உண்டு செறித்து தாண்டி விளங்கக்கூடியவன். அவன் வயிறு காலியாகவே இருக்கும், எவ்வளவு தின்னாலும் அவன் வயிறு நிறையாது. அப்படிப்பட்டது அதுதான் இறைவன். ஸோ அது ஒரு ரொம்ப தத்துவமான சொல் தான் அவர் அங்க போடுறாரு.
கயிற்றினால் கட்ட தான் கட்டுண்டிருந்தான் வயிற்றினோடு ஆற்றான். அடுத்ததுல அவனுடைய லீலைகளை சொல்றார். மகன்தன் காதல் மகனை சிறை செய்த வாணன் தோள் செற்றான். மகன்தன் காதல் மகனை, மகனுடைய பிரியத்துக்குரிய மகன், அப்ப பேரன், இவருடைய மகன், அந்த மகனுக்கு பிரியமுள்ள மகன். இவருடைய மகன் யாரு? பிரத்யும்னன். பிரத்யும்னனுக்கு ரொம்ப பிடித்த மகன் யாருன்னா அனிருத்தன். இன்னும் சொல்ல போனா அனிருத்தன் தான் கிருஷ்ணருடைய அழகை அப்படியே கொண்டிருப்பவன். ஆகவேதான் அனிருத்தனுக்கு பெண் ரசிகர்கள் ஜாஸ்தி. ஸோ அனிருத்தனுடைய உருவத்தை பார்த்து உஷை, யாரு, இவளுடைய பானாசுரனுடைய பொண்ணு அவன் மேல் விருப்பம் கொள்ளுகிறாள். அப்போ அவளுடைய தோழி மாய வித்தைகளில் கைதேர்ந்தவள். அவள் நீ இந்த ஓவியத்துல பார்த்த பையனை நான் உனக்கு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவ தேடி இவனை கண்டுபிடிச்சு இவனை அப்படியே மயக்கத்துல ஆழ்த்தி நேர தூக்கிட்டு போய் அந்த புறத்துல அவ இருக்கிற அந்த புறத்துல விட்டுறான். அங்க ரெண்டு பேரும் காதல் மொழிகள் பேசி மகிழ்ந்திருக்கும் போது பானாசுரன்ட்ட அந்த புற காவலர்கள் சொல்றாங்க, உள்ள ஆம்பளை குரல் கேட்குது, எங்களை தாண்டி யாரும் போகல, ஆனா என்னன்னு தெரியல, நீங்க பாருங்க. உடனே அவன் பாக்குறான் பானாசுரனோட, நீ யாருன்னா, எனக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறான், நீ எப்படா திருட்டுத்தனமா வந்தேன்னு கேட்டு தகராறு நடந்து சண்டையாகி பானாசுரன் அவனை பிடிச்சி ஜெயில போட்டுடுறான், அனிருத்தனை. அப்போ கிருஷ்ணர் போய் அவனோட ஃபைட் பண்றாரு. பானாசுரன் வாங்கிய வரத்தின்படி அவன் எப்போதெல்லாம் போரில் ஈடுபடுகிறானோ அப்பெல்லாம் சிவன் தனது பரிவாரங்களோடு போர் செய்யணும் இவன் சார்பா. அப்படி கிருஷ்ணனோட போர் செய்து சிவன் முருகன் விநாயகர் எல்லாரும் தோற்று போறாங்க. அப்புறம் பானாசுரன் 1000 கரங்கள் உடையவன், அவன் கரங்கள் எல்லாவற்றையும் இவர் வெட்டி வீழ்த்துகிறார். அதன் பிறகு பானாசுரன் ஆணவம் அடங்கி தனது பெண்ணை கிருஷ்ணருடைய பேரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார். இதுதான் உஷா பரிணயம்னு சொல்லப்படுகிற அந்த நாடகத்தினுடைய கதை. அதுதான் இங்க சொல்லப்படுகிறது. மகன்தன் காதல் மகனை சிறை செய்த வாணன், வாணன் யாரு? பானாசுரன். அவன் தோள் செற்றான், அவன் தோள்களை வீழ்த்தியவன் யாரு? மகன் ஒருவர்க்கு அல்லாத மாமேனி மாயன், எவருக்கும் மகனாக இல்லாத பெருமேனி கொண்டவன். அந்த வார்த்தையை பாருங்க, மாமேனி ஒருவருக்கும் மகன் அல்லாதது, அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான மேனி கொண்டவன். எப்படி? விராட ரூபன், அதாவது இந்த மொத்த அண்டமும் அவனுடைய உடல், அதாவது நாம் அவன் உடல்ல தான் இப்ப இருக்கோம், இந்த பூமி அவனுடைய உடல். இதுல அதனாலதான் அந்தர்யாமின்னு அவனை சொல்றான். ஒவ்வொரு பொருளுக்குள்ளேயும் அவன் இருக்கான், தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான்னு சொல்றது. உயிர் பொருள் உயிரல் பண்டங்கள் அப்படின்னு சொல்றது. உயிரற்ற பண்டங்களிலும் அவனே உறைந்து இருக்கிறான். அப்போ எல்லாமே அவனுடைய உடல், அவன்தான் எல்லாம் அப்படின்னு சொல்லும் போது அவனுடைய அவ்வளவு பெரிய மேனியை அதற்கும் மேல இருக்கிற ஒருத்தன் இன்னொரு பெரிய மேனி வந்துதான் இந்த மேனியை பிறப்பித்திருக்க வேண்டும். அப்படி எவராலும் பிறப்பிக்கப்படாதவன் அவன், தானே தோன்றியவன். ஆகவேதான் மாமேனி, மகன் ஒருவருக்கும் அல்லாத மேனி, அது தானே உருவான மேனி. ஆனால் மாயத்தினால் அவன் என்ன செய்வான்? மகனாம் மாயன் அவன். ஆனால் அவதாரத்தில், ராமாவதாரத்தில் தசரதனுக்கு மகனாக வந்தான். கிருஷ்ணாவதாரத்தில் வசுதேவருக்கும் நந்தகோபருக்கும் மகனாக வந்தான். அதுதான் மாயன், மகனாம் மாயன் அவன். அவதாரங்களில் மகனாக மாறக்கூடிய மாயன் காட்டக்கூடியவன் அவன். ஆனால் அவனுடைய மாமேனி, அவதாரமேனி மனிதர்கள் மாதிரி இருக்கும். ராமனும் கிருஷ்ணனும் பிரம்மாண்ட உருவத்துல வரல. ஒரு தடவை விசுரூப தரிசனத்தை ஒரு தடவை காமிச்சதுக்கே அர்ஜுனன் நடுங்கி போயிட்டான். அப்பேற்பட்ட மாமேனி, அந்த மேனியை எவன் பெற்றிருக்க முடியும்? அது அதுவான மேனி, தானே அதுவான மேனி அது. ஆகவே அந்த மேனி எவருக்கும் பிறக்காத ஒன்று. அப்படிப்பட்ட மேனி இந்த மாயத்தின் காரணமாக, நாமெல்லாம் ராமனும் கிருஷ்ணனும் நம்மள மாதிரியே 6 அடி உயரத்துல 2 கை 2 காலோட இருக்கிறான்னு நம்ம நினைச்சோம்னா அது நம்ம மாயம். அதான் அப்படி உருவாகி வந்திருக்கான் அவன். அந்த மாயமாக மகனாக உருவாகி வந்த அவன், மகன் தன் காதல் மகனை சிறை செய்த வாணன் தோள் செற்றான். என் நெஞ்சே நிறை செய்து
கழலே நினை. அவனது நிறை செய்து என்றால் மனதில் நிறைவுற்று. அப்பேற்பட்ட இறைவன் அவன். அப்படின்னா என்ன பொருள்? நீ அவனுடைய மாமேனியை மனதில் தியானிக்க நினைச்சனா கஷ்டம். அது ஒருவருக்கும் பிறக்காததுன்னு சொல்லும் போதே, மனிதன் பூமியில பிறக்கிறான்னு வைங்களேன், யோனி கர்ப்பம்னு யோனி பிறப்புன்னு பேரு. அப்ப அவன் வந்து ஒரு கர்ப்பப்பையிலிருந்து பிறந்தான்னாலே டிஃபைன்டுன்னு ஆயிடுவான். நீங்க யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு யாரை பற்றிய குறிப்பு எழுதணும்னாலும் என்ன எழுதுறீங்க? இவர் பெயர் இது, இவர் இவருக்கும் இவருக்கும் இந்த ஆண்டு இந்த தேதியில் பிறந்தார். டிஃபைன்டு. இன்னாருக்கும் இன்னாருக்கும்னு சொன்ன உடனேயே அவர் எந்த ஊரில், எந்த இனத்தில், எந்த குலத்தில், எந்த மாநிலத்தில், எப்படிப்பட்ட பெற்றோருக்கு என்னவாக பிறந்தார், எத்தனை வந்துருது பாருங்க. இப்போ திடீர்னு எழுதும் போதே இவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்த பத்மநாப ஐயங்காருக்கும் விசாலாட்சி அம்மையாருக்கும் மகனாக பிறந்தார். இதை வச்சு எத்தனை சொல்லலாம்? அவர் குடும்பம் வந்து ஒரு வைணவ குடும்பம், அந்தன வைணவர்கள், தமிழ்நாட்டில் இருப்பவர்கள், நீங்க வரிசையா சொல்லிட்டே வந்துடலாம். அதை தொட்டு அவங்களுக்கு என்னெல்லாம் இருந்திருக்கும், அவருக்கு எப்படி கல்வி கிடைச்சிருக்கும், அவருக்கு பரம்பரையான வைணவம் எப்படி புகட்டப்பட்டிருக்கும், எத்தனை விஷயம் டிஃபைன்ட் ஆகி வந்துருது. அப்போ ஒருத்தர் பிறப்புன்னு சொல்லிட்டா பல விஷயங்கள் அதுல டிஃபைன் ஆயிரும். அப்போ இந்த டெஃபினிஷன் எல்லாத்தையும் பிறப்பே இல்லாத ஒருத்தனுக்கு போட முடியாது. மாமேனி மகன், மகன் ஒருவருக்கும் அல்லாத மாமேனி, அந்த மாமேனியை நீ டிஃபைன் பண்ண முடியாத அதை நீ தியானிக்க முடியாது. நிறை செய்து நினைப்பதற்கு அந்த மாமேனிய நீ கொண்டு வர முடியாது. அப்ப என்ன செய்யணும்? மாயன் அவன் மகனாக வந்த மாயன் அவனை நீ நிறைவா ஒரு கிருஷ்ணரா அவனை நீ மனசு நிறைய பார்த்துக்கலாம். பரபிரம்மமா அவரை என்னால மனசுல கற்பனை பண்ண முடியல, ஆனா கிருஷ்ணரா என்னால பார்க்க முடியுது, ராமனா என்னால பார்க்க முடியுது, நரசிம்மமா என்னால பார்க்க முடியுது அப்படின்னு சொன்னா அதில் நிறைவு பெற்று என் நெஞ்சே நினைப்பாயாகன்னு சொல்ற பொருள். அடுத்து, ஓ அப்போ நீ நான் நரசிம்மரை மட்டும் உபாசனை பண்ணாலே எல்லாம் வந்துடும் இல்லையா? டேய் பழையபடி தப்பு பண்ணாத. நீ உனது கெப்பாசிட்டி கம்மிங்கிறதுனால உன் லெவலுக்கு நான் இதை கொடுத்தேன், அவ்வளவுதான். ஆனா இதனாலேயே நீ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டதான் நினைக்காத. உன் லெவலுக்கு தான் இது இறங்கி வந்திருக்கே தவிர, இப்போ என் பையன் வந்து வயசு என்ன சார் உங்க பையனுக்கு? 25 வயசு ஆச்சு. வெரி குட். எப்படி ரொம்ப பிரமாதமா படிப்பான் சார். இப்ப கூட பாருங்க, முந்தா நாள் தான் போய் 5th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்ல 100 அவுட் ஆஃப் 100 வாங்கியிருக்கான் சார். நம்ம எல்லாம் பாராட்டுவோமா? சூப்பர்ப்பா, பிரமாதம், வெரி குட், பரவாயில்லையே பையன் 100 அவுட் ஆஃப் 100. நாம ஏன் இவனை கரெக்டர் ஆக்க கூடாதுன்னு அப்படி பேசுவோமா? 25 வயசுல 5th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எழுதுறான், என்னையா நீ அப்படின்னு கேட்போம். ஆனால் அவன் 5th படிக்கும் போது 100 எடுத்தா பாராட்டுவோம். பிரில்லியண்டான பாய், நல்லா வருவான், ஃபியூச்சர்ல பிரமாதமா வருவான் பாருங்க, அப்படிதான் சொல்லுவோம். அப்போ எனக்கு மனதில் நிறைவித்து வைத்து அவனை வணங்குவதற்கு ஒரு வடிவமாக கொடுக்கும் போது நீ ஒரு ஒரு லெவல்ல அவனை நீ உருவமா பார்த்து வணங்கு. அந்த உருவத்தை வணங்குவதாலேயே எல்லாம் அறிஞ்சிட்டு தான் நினைப்பியா? அடுத்த பாட்டுல அதுக்கு பதில் சொல்றாரு. நினைத்து உலகில் ஆர் தெளிவார் நீண்ட திருமாலை. அதான் திருமால்னு கொஸ்டினோட வைக்கிறாரு. நீண்ட திருமால் அவன் மேல சொன்ன மாமேனி, அந்த மாமேனியை அப்படியே கொண்டாந்து இங்க என்னவா மாத்துறாரு? நீண்ட திருமால், நெடுமால்னு சொல்லுவோம் இல்லையா? பெரிய உருவம். இந்த இடத்துல அவன் உருவமா பெருசு. அவன் உருவம் எது? பிரபஞ்சமே அவன் வடிவம்னு சொல்லியாச்சு, பிரபஞ்சமே அவன் உடல்னு சொல்லியாச்சு. அப்படின்னா அப்பேற்பட்ட திருமால், நீண்ட திருமால், அவனை உலகில் நினைத்து தெளிவார் ஆர். அவனை முழுவதுமாக நினைத்துன்னா அவனை முழுவதுமாக உணர்ந்து அவனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவனை டிஃபைன் பண்ணி தெளிஞ்சவங்க யார் இருக்காங்க உலகத்துல? நீண்ட திருமால் அவன் அப்பேற்பட்டவன். ஏன்னா அவன் எப்படிப்பட்டவனா இருக்கான் பாருங்க. அவன் மொத்தத்துல பிரம்மாண்டமானவனாகவே இருந்துட்டான்னு வைங்களேன். அவன் பிரம்மாண்டம் சொல்லிட்டே இருக்கலாம். இந்த பிரம்மாண்டம் ஒரு சேட்டையை செய்யுது. இந்த பிரம்மாண்டம் எப்படி இருக்கு? அனைத்து உலகும் உள்ஒடுக்கி
கனைத்து உலவு வெள்ளத்து ஓர் பிள்ளையாய் ஆள்மேல் மெல்லத் துயின்றானை. பிரம்மாண்டம்னு சொன்ன ஓகே. அப்ப என்னால கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு, எல்லைகளே இல்லாத அளவுக்கு அவன் உடல் விரிஞ்சுக்கிட்டே போற மாதிரி நான் யோசிச்சுக்கிறேன். ஐயா, ஆனா அவன் அப்படியும் இருக்க மாட்டான். அவன் பிரம்மாண்டத்தை வேற மாதிரி மாத்துவான். இவ்வளவு பெரிய உலகம், பிரபஞ்சம், இந்த 7 உலகம் 14 உலகம்னு எல்லாம் சொல்றானே, இது அவ்வளத்தையும் ஒழுங்கிடுவான். அனைத்து உலகம் உள் ஒடுக்கி, தனக்குள் ஒடுக்கி கொண்டு, சரி அப்போ ஆமா சார், பெரிய உருவம் எல்லாத்தையும் உள்ள ஒடுக்கலாம்ல சார், பாசிபிள் தானே? இல்ல, ஒடுக்கிட்டு அவன் என்ன செய்வான், ஒரு ஆலை இலை மேல ஒரு சின்ன குழந்தை வடிவத்துல சும்மா படுத்திருப்பான். இப்ப நமக்கு கன்ஃபியூஷன் ஆயிருக்கு. சார், ஆலையில இத்தினோண்டு உள்ளங்கை சைஸ் இருக்கு சார், அதுல ஒரு குழந்தையா ஒருத்தன் படுத்திருக்கான், அவன் 7 உலகத்தையும் அந்த வயிற்றுக்குள்ள அடக்கி இருக்கான்னு எப்படி சார்? கன்ஃபியூஷன் புரியல. ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கா? ஆமா, லாஜிக்கு ஒத்து வரல, ஒத்து வரல. அதுதான் இறைவன். அதனாலதான் முதல் வரியிலேயே நான் சொல்லிட்டேன், உலகில் ஆர் தெளிவார், நீண்ட திருமால் நினைத்து உலகில் ஆர் தெளிவார். அவனை நீ உன்னால உன் நினைப்பிற்குள் அவனுடைய செயல்களை நீ நினைத்து கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்துட முடியும்னு நினைக்கிறியா? அது கஷ்டம்பா. நீ இதை 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 எவ்வளவு கற்பனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு ஒண்ணும் இல்ல, சும்மா உட்காந்து, எனக்கு இன்னை வரைக்கும் அது ஆச்சரியம் தான். உட்காந்து கற்பனை பண்ணி பாருங்க. அண்டம் பிரம்மாண்டம், ஹப்பிள் டெலஸ்கோப் வழியா பாக்குறோம், அட்லஸ் 31ல என்னெல்லாமோ ஸ்ட்ரக்சர் தெரியுது, அதுல சிலை செதுக்குற மாதிரி எல்லாம் இருக்குன்னு நாசால இருந்து ஒரே பரபரப்பா இருக்கு இப்ப கூட. எல்லாம் ஓகே. ஆனா இவ்வளவு பிரம்மாண்டத்தை ஒரு குழந்தையினுடைய வயிற்றுக்குள்ள அடக்கி வச்சுக்கிட்டு, ஒரு குழந்தை அரசையில ஆலை இலை மேல படுத்திருக்கும்னு சொன்னா, இது எந்த லாஜிக்ல? நம்ம மனித மனம் அந்த லாஜிக் இருக்கு முன்னாடி திகைச்சு போய் நின்னுருது. மனித மனதின் கர்க்கத்திற்கு அப்பாற்பட்ட ஒன்றா இருக்கு. இது எப்படி பாசிபிளா இருக்கும்? பாசிபிளா இருக்குமான்னு உனக்கு புரியல. அதுதான் உன் மனதின் எல்லை. அதை மீறி நிக்கிறவன் தான் இறைவன். அப்பேற்பட்ட இறைவனை உள்ளத்தே வை. எப்படி வைக்கணும்? உய்த்து உள்ளத்தே வை நெஞ்சே. உய்த்து என்றால் யோசிச்சு யோசிச்சு பாரு. யோசிச்சு பார்த்து ஆஹா, இது எப்படியுமே அவனுக்கு மட்டும்தான் இது பாசிபிள், அவனால அதை செய்ய முடியும். இந்த லாஜிக் ஹியூமன் லாஜிக். ஒரு பொருள் இன்னொரு பொருளுக்குள் அடங்க வேண்டும் என்றால், ஆ என்கிற பொருள் ஈ என்கிற பொருளுக்குள் அடங்க வேண்டும் என்றால், ஈ என்கிற பொருள் ஆ என்கிற பொருளை விட பெரிதாக இருக்க வேண்டும். இதுதான் ஹியூமன் லாஜிக். ஈ என்கிற பொருள் சிறிதாக இருக்கும், ஆனால் அதைவிட பெரிதாக இருக்கும் ஆ என்னும் பொருளை தனக்குள் அடக்கிவிடும். சார், கன்ஃபியூஷனா இருக்கு சார். அதையே யோசி. கருந்துளை இத்தினூண்டு இருக்கும், அந்த இத்தினூண்டு கருந்துளைக்குள்ள பூமி மாதிரி விஷயங்களே உள்ள ஈர்க்கப்பட்டு விடும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். கிருஷ்ணன் கரியவன். அந்த கரியவன் அனைத்தையும் உள்ளிழுத்துக் கொண்டு உள்ளே ஒடுக்கி கொண்டு குழந்தை வடிவில் பேசாம ஒரு ஆல இலை மேல இருக்கிற குழந்தை சைஸ்ல இருப்பான் அப்படின்னு சொன்னா நமக்கு ஆச்சரியமா தான் இருக்கும். ஆனா அதுதான் நடக்குது. பிரபஞ்ச வெளியில் அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. கிருஷ்ணன் குழந்தையாக ஒவ்வொரு இடத்துலயும் போறான், ஒவ்வொரு பிரபஞ்சத்தையும் அவன் இஷ்டத்துக்கு ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்கான். நமக்கு தெரியல. நாம இருக்கிற இடத்துல, பிரபஞ்ச வெளியில் நாம ரொம்ப சின்ன இடத்துல இருக்கோம், ரொம்ப குறைவான இடத்துல இருக்கோம். அவன் விரல் நுனி கூட தீண்டாத இடம், அதை விட சின்னதா இருக்கும் நம்ம. அதுதான் திரும்ப திரும்ப சொல்றது. பெரிய உருவத்துல அவன் கேழலா எழுந்து நிற்கும் போது, அவன் காலில் அணிந்திருக்கும் தண்டைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சிறு மணி போல பூமி கிடந்தது அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த பொருள்ல தான். சோ அது அவ்வளவு பிரம்மாண்டம். அந்த பிரம்மாண்டத்துல இதெல்லாம் நடக்குது. திரும்ப திரும்ப அதை இறைவனாக்கி நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அது வந்து நமக்கு என்ன அறிவை கொடுக்கும்? அதான் அடுத்து சொல்றாரு. இதை ஏன் நான் உய்த்து உணரணும்? உய்த்து என்றால் மனதிற்குள் மறுபடி யோசிச்சு யோசிச்சு ஒரு முடிவுக்கு வர்றது. நான் ஏன் சார் அப்படி வரணும்? அது உனக்கு அறிவை கொடுக்கும், ஒரு தெளிவை கொடுக்கும். நான் என்கிறது கிடையாதுப்பா, அப்படி ஒண்ணுமே இந்த நானால செய்ய முடியாது. இது அனைத்துமே இது நம்மளை மீறி இருக்கக்கூடிய நமக்கும் மிகப்பெரிய சக்தி ஒன்றை நாம உணர வேண்டி இருக்கிறது அப்படின்னு நமக்கு ஒரு அறிவு கிடைக்கும். அப்ப நமது நான் கொஞ்சம் அடங்கி படம் ஒடுங்கி கிடக்கும். அதுதான் அடுத்த பாட்டுல சொல்றாரு. உணர்வு உய்த்து, உய்த்து ஆராய்ந்து அறிந்து உய்த்து. சரி, உய்த்துக்கு ஆராய்ந்து அறிந்துன்னு சொன்னோம். அது ரெண்டுமே வினை
எச்சமாக வருகிறது. உய்த்து உய்த்து அடுத்து வாட் நெக்ஸ்ட்? உய்த்துங்கிறது முடியலையே சார். அங்க போய் போய் அப்படித்தானே கேட்போம். போய் அப்படின்னா நிக்குது, வினை முற்று பெறவில்லை. போய் பார்த்தேன். சரி, ஓகே. அங்கே போய் திரும்பினேன். ஓகே. திரும்பினேன், வந்தேன், போய் சாப்பிட்டேன், எல்லாம் ஓகே. போய் அப்படின்னு நிறுத்தினீங்கன்னா எதிர யாரா இருந்தாலும் அவங்களுக்கு சஸ்பென்ஸ் தாங்க முடியாது. போய், அப்ப அதுக்கு பிறகு இன்னொரு ஆக்ஷன் இருக்குன்னு அர்த்தம். உய்த்து பாதியில நிக்குது. உய்த்து என்னைய செஞ்ச? ஆராய்ந்து அறிந்து. ஆராய்ந்து, அறிவின் மூலமாக ஆராய்ந்து, அதான் உய்த்து. மனதிற்குள் அதை சிந்தித்து, அதுதான் உய்த்தல். மனதுக்குள்ள போட்டு அதை அப்படியே அதை யோசிச்சு 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 அதை டெவலப் பண்றது. டெவலப் பண்ணி கமா இருக்குல்ல, fill in the blanks மாதிரி இருக்குல்ல, அதான் அடுத்து சொல்லப்படுறது உய்த்து. அப்ப உய்த்து கொண்டே இருப்பது இன்னைக்கு நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது பிடிச்சிருக்கு. எவ்வளவு நேரம் உய்த்துக்கிட்டே இருப்ப? உய்த்து அடைதல்ங்கிற வார்த்தை தான் நமக்கு இருக்கு. உன்னை உய்த்தேன், உன்னை அடைந்தேன். உய்த்து உன்னை அடைந்தேன் தான் உய்த்தேன். உயவு பெற வேண்டி, அந்த உய்த்தலினுடைய முடிவாக உன்னை பெற வேண்டி, அப்படித்தான் எல்லா இடத்துலயும் வருது. உய்த்து உணர்ந்தான், அந்த சொல் தானே தமிழ்ல பயன்படுத்துறோம். நீ அறிவை பயன்படுத்தி ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டு அறிவை பெருக்கி அதிலேயே சிந்தனையை செலுத்தி 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 ஒரு இடத்துக்கு வரணும். அந்த இடம் பக்தியை பொறுத்த வரைக்கும் அறிவியல் போல புறவயமாக நிர்ணயிக்க முடியாத இடமாக இருக்கும். ஆகவேதான் அது உணர்வு என்று சொல்லப்படுகிறது. அதை ஞானம் என்று நம்ம பக்தியின் மொழியில சொல்லிக்கலாம். உய்த்து உணர்வு எனும் ஒளிகொள் விளக்கு ஏற்றி. எவ்வளவு பிரில்லியண்டா எழுதியிருக்காரு பாருங்க. ஒரே வரிதான். அந்த ஒரு வரிக்கு நாம மனித மனம் செயல்படும் விதத்தையும் அதன் மேல் தத்துவம் ஏறி நிற்கும் விதத்தையும் நாம பார்க்க வேண்டியிருக்கு. உய்த்து உணர்வு என்னும் ஒளிகொள் விளக்கு ஏற்றி. அப்போ இந்த அறிவினால் சிந்தனை செய்து அதை மேலும் மேலும் மெருகேற்றி அதை கூர்மைப்படுத்தி ஒரு இடத்துக்கு நீ வரணும். அதுதான் உணர்வு. அந்த இடத்துக்கு எப்படி வந்த? உன் உணர்வு அடையும் போது உனக்கு தெரியும். யாரும் அங்க சார் கரெக்டா இந்த பார்க்கிங் மாதிரி கொஞ்சம் ரிவர்ஸ்ல வாங்க, கொஞ்சம் லெஃப்ட்ல வாங்க, கொஞ்சம் ரைட்ல வாங்கன்னு சொல்ல போறது இல்லை. அது உனது உணர்வு. அதை நீ அடைஞ்சிருவ. அது உனக்கு மட்டும்தான் தெரியும். அந்த உணர்வு உனக்கு ஒளியாக விளங்கும். அந்த உணர்வினால் தான் நீ இறைவனை தரிசிக்க போற. எதெல்லாம் அந்த உணர்வாக வரும்? அதுக்குதான் முன்னாடி அத்தனை பாட்டு சொன்னாரு. அவனை நீ பிரம்மாண்டமானவன், மொத்த பிரம்மாண்டத்தையும் உள்ள நீ வாங்கிக்கலாம்னு நினைக்காத. அவன் எல்லாத்தையும் வாங்கிப்பான். எதையெல்லாம் வாங்கிப்பான்? மண் உண்டும் பேச்சு முலை உண்டும் வெண்ணெய் உண்டும் வயிற்றினோடு ஆற்றாத மகன் அவன். அவன் எல்லாத்தையும் வாங்கிப்பான். உன்னால முடியாது. உன்னால என்ன முடியும்? மகன் ஒருவருக்கு அல்லாத மாமேனி அவன். அவன் மாயனா மகன் ஒருவருக்கு ஆகக்கூடியதான் நீ நெஞ்சில நினைக்க முடியும். அப்படி நெஞ்சால் நினைக்கும் போது அவனை அந்த உருவத்தோடு மட்டும் சுருக்கிறாத. அவன் எப்பேற்பட்டவன்? அனைத்துலகம் உள்ளொடுக்கி ஆள்மேல் கனைத்து உலவு வெள்ளத்து ஒரு பிள்ளையாய். கனைத்து உலவுனா கனைத்துனா ஒலி எழுப்புதல். கனைத்து உலவு வெள்ளம், கடல் நீர், அப்படியே அலையோசை எழுப்பி கொண்டு வரக்கூடிய கடல் நீர்னு சொல்றாரு பழைய காலத்துல. அதுல ஒரு குழந்தையா படுத்திருப்பான் எல்லா உலகத்தையும் ஒழுங்கிவிட்டு. அப்போ இந்த அறிவோடு நீ யோசித்து யோசித்து பார்க்கும் போது உனக்கு ஒரு விஷயம் புலப்படும். நீ ஒன்றை உணர்வாய். அப்படி உணர்வது உனக்கு ஒரு ஒளியாக விளங்கும். ஒளிகொள் விளக்கு ஏற்றி வைத்து, ஏற்றி வைத்து அவனை நாடி வலைப்படுத்தேன். இந்த அறிவின் வெளிச்சம் உனக்கு எதை காட்டியது? அவனை காட்டியது. அதனாலதான் அவனை நாடி, அவனை தேடி நான் போனேன், தேடி போனேன். அவனை எதனை வைத்து நாடினாய்? அப்ப இந்த சிந்தனையின் முடிவில் இறைவன் உனக்கு அருளிடுவானா? சிந்தனையின் முடிவில் எனக்கு ஒரு உணர்வு வந்துருச்சு. ஆகா, பரம்பொருள் இறைவன் தான், மனிதராகிய நம்மால் ஆகக்கூடியது எதுவும் இல்லை என்பதை புரிந்து கொண்டு விட்டேன். உடனே கடவுள் ஓடியாந்து வாப்பா கிளியர், உனக்கு அட்மிஷன் பரமபதத்தில்னு சொல்லிடுவானா? அந்த அறிவு வந்த பிறகுதான் நீ அவனை நாடி செல்ல வேண்டும். அதான் இந்த வார்த்தை. ஒளிகொள் விளக்கு ஏற்றி வைத்து அவனை நாடி.
அதுக்கப்புறம் தான் ஆக்ஷனே ஆரம்பிக்குது. அப்புறம் தான் நீ அவனை நாடி போகணும். வலைப்படுத்தினேன், என் மனதிற்குள் அவனை அப்படியே நிலைநிறுத்தி கொண்டேன், வலை வீசி பிடித்தேன். அதான் வலைப்படுத்தினேன்னா என் மனசுக்குள்ள அவனை நானு ஆழமாக ஊன்றி கொண்டேன்னு அர்த்தம். அவனை இறுக்கி பிடிச்சிட்டேன்ப்பா. வலையில சிக்கின மீன் வெளியில போகாது இல்ல, அத மாதிரி என் மனதிற்குள்ள அவனை அப்படியே வச்சுக்கிட்டேன். அவனும் என்ன செஞ்சான், மெத்தனவே, மெத்தனவேனா ரொம்ப மென்மையாக, அவனுடைய பிரம்மாண்டத்தை எல்லாம் என்கிட்ட காட்டல. நான் எனது அறிவால் உணர்ந்து அவனை நாடி சென்று அவனை என் மனதிற்குள் தியானித்து, அவனும் எனக்காக ரொம்ப ஈஸியா, அதான் இங்க மெத்தனவே, மென்மையாக. அவன் வலிமையெல்லாம் என்கிட்ட காட்டல. அவன் வலிமையை காட்டினா நான் எங்க தாங்குறது. அவன் மென்மையாகவே, அதாவது ரொம்ப, அதான் அந்த இதை பார்த்தோம் இல்லையா, சௌசீல்யம்னு ஒண்ண பார்த்தோம் இல்லையா, இது சௌலபியம். சௌலபியம்னா கருணை. ஒரு எப்படி கருணையா இருப்பான்னா, நாம எந்த அளவிற்கு அவனிடத்தில் இறங்குகிறோமோ அதை விட பல மடங்கு இறங்கி வரக்கூடியவனா அவன் இருப்பான். அதான் சௌலபியம். நீங்க ஒரு அடி இறங்குனீங்கன்னா அவன் இன்னும் 4 அடி இறங்கிடுவான். கிருஷ்ணரை பார்த்த உடனே குசேலருக்கு என்ன தோணுதா, அவன் கைய ஒரு முறை தொடணும், கிருஷ்ணர் கையை பிடிச்சுக்கணும் அப்படின்னு அவருக்கு ஆசையா. ஆனா கிருஷ்ணன் வந்து அரசன் இல்லையா, துவாரகையில அவன் பெரிய அரசன், பேரரசன். ஆக அவன் எல்லா விதமான ராஜ அலங்காரத்துல அவன் உட்கார்ந்துருக்கான். இவரோ ஒரு ஏழை அந்தனர். இவருடைய ஆடை அணிகலம் எல்லாம் பார்க்கும்போது அவனை தொடர்றதுக்கே இவருக்கு தயக்கமா இருக்கு. ஆனா இவருக்கு ஆசை தொடணும்னு. ஆனா கிருஷ்ணர் என்ன செய்யறாரு, அவன் பக்கத்துல வந்த உடனே குசேலனை அப்படியே எடுத்து தன்னோட சேர்த்து அணைச்சிக்கிறார். அதுதான் சௌலபியம். நீ கையை தொடணும்னு நினைக்கிறியா, நான் உன்னை வந்து கட்டிக்கிறேன். நீ ஒருபடி இறங்குறியா, அன்பினால் பக்தியினால் நீ ஒருபடி இறங்கினா இறைவன் தன் கருணையினால் இன்னும் 4 படி இறங்கி வருவான். அதான் அவனுடைய சௌலபியம்னு சொல்றாரு. ஆகவே இங்க அவர் என்ன சொல்றாரு, உயிர்த்து உணர்வென்னும் ஒளிகொள் விளக்கேற்றி வைத்து அவனை நாடி வலைப்படுத்தினேன். இவ்வளவு செஞ்சு நான் அவனை மனசுக்குள்ள கொண்டு வந்தேன். அவன் அதனால ரொம்ப மென்மையாக இறங்கி வந்து, அவனுக்குரிய கருணை இல்லையா அது, எப்படி இறங்கி வந்திருக்கான் பாருங்க. வந்தவன் என்னெல்லாம் செஞ்சிருக்கான், நின்றான், இருந்தான், கிடந்தான், எப்படி எல்லாம் இருந்திருக்கான் பாருங்க. அவ்வளவு கேஷுவலா இருந்திருக்கான். வந்து நிக்கிறான், வந்து உட்காடுறான், வந்து படுத்துக்கிறான் என் மனசுல. எப்படி என் நெஞ்சத்து பொன்றாமை மாயன் புகுந்து, மெத்தனவே மாயன் என் நெஞ்சத்து பொன்றாமை புகுந்து நின்றான், இருந்தான், கிடந்தான். என் நெஞ்சத்து மெத்தனவே மாயன் பொன்றாமை புகுந்து நின்றான், இருந்தான், கிடந்தான். பொன்றாமைனா என்ன, குறைவின்றி. அதாவது அவன் இருக்கிற இடம் எப்படிப்பட்ட இடம், வைகுண்டத்தில் பரமபதத்தில் அவன் இருக்கிற இடம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இடம் இல்லையா. அவனுடைய இடம் எல்லாமே எப்போதும் மகிழ்வுடன், எந்த விதமான காலம், இந்த பசி தூக்கம் முதலிய எந்த பிணி எதுவும் இல்லாமல் இருக்கிற இடத்துல இருக்கிறவன். பார்க்கடல் சொல்லவே வேண்டாம், அவ்வளவு பிரமாதமான இடம். இப்படி நல்ல நல்ல இடமெல்லாம் அவனுக்கு இருக்கு. கோயிலா கட்டி வச்சிருக்கிற இடங்கள்லாம் சோலையா இருக்கு. இது எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் எங்க வந்து இருக்கிறான், அவனை வலைப்படுத்தினேன், அவன் என் நெஞ்சத்துக்குள்ள வந்துட்டான். ஆனா என் நெஞ்சத்துக்குள்ள வந்து, எப்பா என்னையா வச்சிருக்க, உன் நெஞ்சு ஒரே கசடா கிடக்கியா, ஒரே அழுக்கா வச்சிருக்க, இவர் உன்னுடைய பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்கள் எல்லாம் கண் கொண்டு பார்க்க முடியல, இங்க கொண்டு என்னைய வச்சிருக்கு, அப்படி ஏதாவது குறை சொன்னானா, அப்படி சொல்லல. அதான் பொன்றாமை. இந்த இடத்துல பொன்றாமைனா குறைவின்றிங்கிற பொருள்ல வருது. பொன்றுதல் அப்படிங்கிறது குறைவுபடுதல். இப்போ பொன்றாமை பொருள், அதுக்கு அப்படியே ஆப்போசிட் வேர்டு எடுத்தோம்னா பொலிதல். ஒன்றுதல், பொலிதல். அப்போ பொன்றாமை, அவனுக்கு அப்பேற்பட்ட இடத்துல இருந்து வந்தவன் ஒருத்தனை இந்த இடத்துல என் மனம் மாதிரியான ஒரு இடம், எல்லா மானுடனுக்குரிய எல்லா ஆசாபாசங்களும் நிறைந்த இடம் என் நெஞ்சம், அங்க கொண்டாந்து அவனை வச்சேன். அவன் ஒரு குறை சொல்லலையே, இந்த இடம் எனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கு, இந்த இடம் நான் இருக்கிறதுக்குரிய இடம் இல்லை, அப்படி எந்த வார்த்தையும் அவன் சொல்லலையே. அந்த இடத்தையும் அது ஒரு நிறைவு பெற்ற இடமாக, அதே இடத்த பெரியாழ்வார் எப்படி பாடியிருக்காரு பாருங்க. இதே விஷயம்தான். அவனோ வெறுமனம் மாடு மேய்ச்சிட்டு வர்ற பையன்,
மாடு மேய்த்துட்டு வீட்டுல இருக்கிற மாடுகளுக்கு இத காட்டுல இருந்து தலை பறிச்சுட்டு வராங்க. காட்டுல இருக்கிற தலையெல்லாம் வெட்டிட்டு வராங்க. அந்தரம் முழவன்னு ஒரு பாட்டு ஆரம்பிக்கும். அவன் திரும்பி வர்றத பாருங்க. கையில இருக்கிற துரட்டி கோலை சும்மாவது இப்படி வீசிட்டு வராங்க. அதை பார்க்க எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு அரசன் ஊர்வலம் வரான். அவன் மேல குடை பிடிக்கிற மாதிரி இந்த தலைகளை பிடிச்சிருக்காங்க. முன்னாடி வந்து வாள் வீசிக்கொண்டும் ஈட்டிகளை வீசி விளையாடி கொண்டும் படை வீரர்கள் வருவாங்க மன்னனுக்கு முன்னாடி. அத மாதிரி இவங்க சேவகர்கள் இவங்க எல்லாரும் ஆயர் சிறுவர்கள் எல்லாம் அப்படி செய்யறாங்க. அவன் பாரு, அரசன் மாதிரி தோற்றத்தோட புன்னகையோட குழல் ஊதிக்கொண்டு எப்படி வர்றான் பாரு அப்படின்னு வந்து கோபியர்கள் எல்லாம் சொல்றாங்க அவன் வர்றத. அவன் இப்ப எப்படி வரான், அவனுக்கு அது அவன் எங்க இருக்கானோ எந்த சூழல்ல இருந்தாலும் அவன் சக்கரவர்த்தி போல பேரரசன் போல அந்த இடத்தை நிறைவாக்கி விடுகிறவன் அவன். அதுதான் இறைவனுடைய சிறப்பு. இறைவனை கூட இப்போ இப்ப நம்ம அததான் சொல்லணும். ஐயா, கோயிலை பார்த்தாலே கேவலம். ஒரு மரத்தடியில ஒரு கல்லை நட்டு வச்சிருக்கீங்க, இது கடவுளானா? ஆமா, என் கடவுள் அங்க வந்து அந்த இடத்தை நிறைவேற்பான். இல்ல என்னமோ வீட்டுக்குள்ள ஒரு மாடத்துல ஒரு பிள்ளையார உட்கார வச்சுக்கிட்டு ஒரு பொம்மையை வச்சுக்கிட்டு அதை அப்படி கும்பிட்டு அங்கேயும் இருப்பான் அவன். அந்த பிரம்மாண்டம் இங்கேயும் வந்து உட்காரும். அதெல்லாம் பார்க்கணும் நம்ம. அந்த இடத்துல நீ அந்த பொம்மையை பார்க்கல, எங்கும் நிறைந்திருக்கும் அந்த விராட ரூபத்தை பார்க்கறதுக்கு எனக்கு ஒண்ணு வேணுமே. கப்பல் டெலஸ்கோப், பெரிய டெலஸ்கோப்பாவே இருக்கட்டும், அது பூமிக்கு நிலாவுல இருக்கிற மண்ணை இங்க இருந்து பாத்துடலாங்கிற அளவு இருக்கட்டும். ஐயா, பாக்குற இடம் ஒரு கண்ணு வைக்கிற அளவுக்கு தான் இருக்கும். அது காண்பிக்கிற தொலைவு எவ்வளவு பெருசா வேணாலும் இருக்கட்டும், அந்த லென்ஸ் எவ்வளவு பிரம்மாண்டமா வேணாலும் இருக்கட்டும், பாக்குற இடத்துல அது ஒரு கண்ணை வைக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்க ஏறி படுத்து பாக்குற மாதிரியா இருக்கும்? ஒரு கண்ணு வைக்கிற மாதிரி தானே இருக்கும். என் கண்ணு அவ்வளவுதான். அவ்வளவு பிரம்மாண்டத்தை பாக்குறதுக்கு எனக்கு ஒரு பொம்மை வேண்டியிருக்கு. அது என் கண்ணுக்காக, என் கண்ணு சைஸுக்காக அது இப்படி பிள்ளையாரா உட்காந்துருக்கும், கிருஷ்ணரா உட்காந்துருக்கும், முருகனா உட்காந்துருக்கும், இத்தினூண்டு ஒரு பொம்மையா வந்து உட்காந்துருக்கும். உடனே இது சாமியா அப்படின்னு கேட்டா, அது வழியாக உனக்கு அத பிரம்மாண்டத்தை உணர தெரியல, பார்க்க தெரியலன்னு சொன்னா, உன் கண்ணுக்கு டெலஸ்கோப்பே உனக்கு தெரியல. நீ பேசாம போக வேண்டியதான்னு. அதுதான் இந்த இடத்துல அவர் திரும்ப திரும்ப சொல்லி அழகா சொல்றாரு. ஒன்றாமை. இறைவன் வந்து அந்த இடத்துல இருந்து அவன் நிறைவு பண்ணிடுவான் அந்த இடத்த. ஏன்னா அவன் எப்போதும் நிறைவில் இருப்பவன். அவனை நீங்க எங்க பிடிச்சு போட்டீங்கன்னாலும் அவன் அந்த இடத்தை நிறைவுபடுத்தி விட்டுருவான். என் நெஞ்சமே ஆகட்டும், குறைவுபட்டதுதான் என் நெஞ்சம். என் நெஞ்சம் உலகின் ஆசாபாசங்களில் சிக்கியது. ஆனால் அவன் வந்து அமரும் போது அதில் எந்த குறைவுமின்றி ஒரு அரசன் அவையில் வீற்றிருப்பது போல என் மனதுல வந்து நின்றான், இருந்தான், கிடந்தான். எவ்வளவு அதாவது பக்தியினுடைய அவ்வளவு அழகையும் பேயாழ்வார் சொல்லிட்டு போயிடுறார். அடுத்த பாட்டுல அவனுடைய ஒரு வீர செயலை புகழ்ந்து பாடுகிறார். ரொம்ப சிம்பிளான பாட்டா தான் பாடியிருக்காரு. அந்தி புகுந்து இலங்கும் பொழுதத்து, பொழுதத்து என்றால் அந்த பொழுது நிகழும் போதுன்னு அர்த்தம். அந்தி புகுந்து இலங்கும் பொழுதத்து, அந்த பொழுதின் போது அரியாய் சிங்கமாய் வந்து இரணியனது ஆகம் இகழ்ந்து சுகிர்ந்து, இகழ்ந்த அப்படிங்கிறத இப்படி பொருள் எடுக்கிறேன். இரணியனது ஆகம், அவனது உடல், இகழ்ந்த இரணியனது ஆகம், சாரி சுகிர்ந்து தனியாக. இறைவனை இகழ்ந்துதானே இரணியன் பேசுறான். ஒன்னு அரி யாரு? அவன் எனக்கு பயந்து ஒளிஞ்சுக்கிட்டான், என் முன்னால வந்து போர் செய்ய முடியாதவன், எனக்கு பயந்து ஓடியவன் தானே உன்னுடைய இறைவன் இகழ்ச்சி செய்யறான் இரணியன். அப்பதான் அவெல்லாம் உனக்கெல்லாம் ஓடி ஒளியல, அவன் எப்போதும் எல்லா இடத்துலயும் இருக்கிறவன் தான் இவன் பதில் சொல்றான். எங்க இருக்கான் அவன்? இந்த தூண்ல இருக்கானா? இருக்கான் அப்படின்னு சொல்லிதான் அந்த தூரை பழக்கிறது. உள்ள இருந்து நரசிம்மம் வெளியில வருது. அப்போ இகழ்ந்த இரணியனது, தன்னை இகழ்ந்து பேசிய இரணியனின் ஆகம் சுகிர்ந்துனா கூறு போட்டுன்னு அர்த்தம். இந்த மீன் வெட்டுறது, ஆடு கோழி வெட்டுறதெல்லாம் பாத்தீங்கன்னா பார்ட் பார்ட்டா பிரிச்சு பிரிச்சு வெட்டுவாங்க. நம்மால அந்த மாதிரி இரணியன் உடலை பிரிச்சு எங்கும் சிந்த பிளந்து அவன் உடம்ப கூறு கூறா கிழிச்சு எல்லா இடத்துலையும் சிந்தும்படியாக பிளந்து போட்டான். அப்பேற்பட்ட திருமால் திருவடியே என் நெஞ்சமே வந்தித்து வாழ்த்து. அப்பேற்பட்ட இறைவனின் திருவடிகளை நீ மனதில் வணங்கி வாழ்த்துவாயாக அப்படின்னு அவனது வீரச்செயலை இந்த இடத்துல சொல்றான். என்ன அர்த்தம்? அறியாமையை அவன் ஒண்ணுமில்லாம ஆக்கிடுவான். அறியாமை ரொம்ப நாள் ஆட்சி செய்யும்.
அறியாமை ரொம்ப பிரில்லியண்டா வேற இருக்கும். அறியாமை வாங்கின வரம் எப்படி? நம்ம பூமியில பிறந்துட்டோம், பிறந்தாலே மரணம் இன்னெவிட்டபிள், தவிர்க்க முடியாதது. அது இல்லையா ஞானம், அது இல்லையா அறிவு, மரணத்தை தவிர்க்கவே முடியாது. அது இல்லையா ஞானமும் அறிவும். அந்த மரணத்தை தான் வென்று விட்டோம்னு தானே அவன் நினைச்சான் ஒரு வரம் வாங்கிட்டு. அப்ப அவன் மூடனா இல்லையா? மரணத்தை வென்றவர் எவரும் இல்லை. இதுலயே இன்னும் பின்னால நம்மாழ்வார் வந்து வெளுத்து வாங்குவார் பாருங்க. பின்னால அவர் சொல்லிக்கிட்டே வருவார். மாமலை மொக்குளின்னு ஆரம்பிப்பார் ஒரு பாட்டுல. வாழ்ந்தாரெல்லாம் மாய்ந்தே போனார், வாழ்ந்தே நின்றார் எவரும் இல்லைன்னு அந்த பாட்டு வரும். வந்தவன் பூரா செத்துதாயா போயிருக்கான், வந்ததுல இருந்து இன்னைய வரைக்கும் இருக்கிறவன் அப்படின்னு ஒருத்தனை காட்டேன் நீ அப்படின்னு கேட்கிறாரு. அப்படி ஒருத்தன் இல்லையே. அப்படி இருக்கும்போது நான் வாழ வேண்டும், நான் பிறந்தவன் வாழ மரணமே அடையக்கூடாதுன்னு நினைச்சா தம்பி அது மூடத்தனமா இல்லையா? அப்போ இரணியனை சொல்லும் போது, இரணியன் வலிமை மிக்கவன், உலகையெல்லாம் வென்றவன், மரணத்தையே குழப்பும் அளவிற்கு வரம் வாங்கியவன். ஆனால் மரணத்தை நிர்வகிக்கும் இறைவனை தாண்ட முடியாது, அந்த அறிவு அவனுக்கு வரல. அப்ப அவன் மூடன். அப்போ மூடனாக இருப்பவன் பதவியில் இருக்கலாம், செல்வம் இருக்கலாம், எல்லாம் புகழ் இருக்கலாம், வீரம் இருக்கலாம், வலிமை இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனா அவன் ஒரு இடத்துல ஒண்ணு எப்படி போவான்? பிளந்து சிதறி போவான். அதை இறைவன் செய்வான். ஆகவேதான் இந்த பாட்டு மனசுல எப்போது வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு பாட்டு. அவன் எப்படிப்பட்டவனாக வீற்றிருக்கிறான், அவன் புகழ சொல்றாரு அடுத்து. கேழ்த்த அடி தாமரை மலர்மேல் மங்கை மணாளன். கேழ்த்த என்றால் விரிந்த பெரியன்னு அர்த்தம். பெரிய இப்ப கேழல்னா பன்றின்னு சொல்றோம் இல்லையா? ஆக்சுவலி பெரிய பன்றிங்கிற சொல்லுக்கு தான் கேழல் அப்படின்னு சொல்றது. ஏனம் அப்படின்னா பன்றி. கேழல் பன்றிலேயே பெரிய உருவத்தோட பற்கள் எல்லாம் வெளியில வந்து இருக்கக்கூடிய பெரிய பன்றி தான் கேழல்னு சொல்றது. அப்ப கேழ்த்த என்றால் பெரிய அர்த்தம். கேழ்த்த அடி தாமரை, தாமரையோட தண்டே அவ்வளவு பருமனாக பெருசா இருக்கு. அந்த பூ எவ்வளவு பெருசு இருக்குன்னு பாத்துக்கோங்க. அந்த மாதிரி இருக்கிற மலர்ல அமர்ந்த மங்கை, அவளுடைய மணாளன். தாயார சொல்றாரு. தாயாரினுடைய தாயார் தாமரையில் தோன்றியவள். அந்த தாமரையினுடைய அடித்தண்டு அவ்வளவு பெருசா இருக்கு. கேழ்த்த அடி, அடினா தண்டு. எதுக்கு? தாமரைன்னு வர்றதுனால. கேழ்த்த தாமரை அடி, தாமரையினுடைய தண்டு பெருசாக இருக்கிறது. அப்படிப்பட்ட தாமரையின் மேல் அமர்ந்த மங்கையாகிய தாயாரின் மணாளன், அவனுடைய அடி தாமரையாம் மலர், அவனுடைய அடி தாமரை தாமரை மலர் போன்றது. இந்த மலரை ரெண்டு இடத்துலயும் இந்த தாமரையை கொண்டு வரணும். அலர் தாமரையாம் அடி அப்படி பொருள் எடுக்கணும். நன்கு விரிந்த தாமரையை போன்றது அவருடைய திருவடி. அலராம் தாமரை அடி, நன்கு விரிந்த தாமரை போன்றது அவர் திருப்பாதம். அந்த திருப்பாதத்தை வாழ்த்திய வாயராய், வாயால் வாழ்த்திக் கொண்டு மணிமகுடம் தாழ்த்தி, தாங்கள் அணிந்திருக்கக்கூடிய கிரீடம், கிரீடம் என்னது? ஒரு அதிகாரம் இருப்பவனுக்குத்தான் கிரீடம் வைக்க முடியும். அதனாலதான் மன்னனுக்கு ஒரு கிரீடம் வைக்கிறாங்க. அதான் முடி சூட்டுதல்னு பேரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? தி ஹையஸ்ட் அத்தாரிட்டி, இந்த உயர்ந்தபட்ச அதிகாரத்தை உன் தலையில் வைக்கிறோம். அதுதான் கிரீடத்தை தலையில வைக்கிறதுக்கு பொருள். அதிகாரம் உனக்கு கொடுக்கப்படுகிறது. இளவரசனுக்கும் முடி சூட்டுறோம். இளவரசனுக்கு முடி சூட்டும் போது மன்னனது முடியை விட அது சின்னதா தான் இருக்கணும். உனக்கும் ஒரு அதிகாரம் உண்டு, ஆனா மன்னனை மிஞ்ச கூடாதுப்பா. மந்திரிக்கும் ஒண்ணு உண்டு. எல்லாருக்கும் அவங்க கேடருக்கு தகுந்த மாதிரி ஒண்ணு உண்டு. இப்ப போலீஸ்ல பாருங்க, அவங்களுக்கு அந்த பேட்ஜ் கொடுத்திருப்பாங்க. அந்த பேட்ஜ்ல எத்தனை லைன், எத்தனை கோடு, ஷோல்டர்ல எத்தனை ஸ்ட்ரிப், இது எல்லாம் அத மாதிரிதான் இந்த கிரீடமும் அதிகாரத்தை குறிப்பது. இப்போ ஒவ்வொன்றையும் இந்த உலக செயல்பாடுகளில் ஒவ்வொன்றையும் நிர்வகிக்க தேவர்கள் இருக்கிறாங்க. மரணத்திற்கு யமன் பொறுப்பா இருக்கிறான். இதே மாதிரி ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொருத்தன் பொறுப்பா இருக்கான் இல்லையா? திசைகளுக்கு காவல்கள் பொறுப்பு இருக்கிறாங்க. மேகத்திற்கு இந்திரன், மழை பொழிவிப்பதற்கு இந்திரன் பொறுப்பாக இருக்கிறான். காற்றுக்கு வாயு தேவன் பொறுப்பாக இருக்கிறான்.
நெருப்பு இருக்கு, அக்னி தேவன் பொறுப்பாக இருக்கிறான். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொருத்தனை ஆபீசரா போட்டாச்சு. அப்ப அந்த ஆபீசர் அத்தாரிட்டியா தான் அவங்களுக்கு கிரீடம் வழங்கப்பட்டிருக்கிறது. தேவர்களுக்கு வடிவத்தை சொல்லும் போது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அந்த கிரீடம்ங்கிறத எப்படிப்பட்ட கிரீடம் இருக்கணும், மகுடம் எப்படி இருக்கணும்னு அவங்களுக்கு உருவத்தை டிஃபைன் பண்ணும்போது சொல்லிக்கிட்டே வருவாங்க. அப்ப அப்பேற்பட்ட கிரீடத்தை அணிந்த எல்லாவற்றையும் நிர்வகிக்கக்கூடிய தேவர்கள் வந்து வாழ்த்திய வாயராய் மணிமகுடம் தாழ்த்தி வானோர் வணங்க தழும்பு ஆமே. அவன் பாதங்கள்ல தழும்பு இருக்கு. என்ன சார் என்ன தழும்பா இருக்கு? அது டெய்லி இந்த தேவர்கள் வந்து வந்து காலில் விழுந்து விழுந்து வணங்குறாங்கப்பா, அவங்க கிரீடம் பட்டு பட்டு அந்த இடம் தழும்பா இருக்குன்றார். அப்படி தழும்பு ஆகுமே அப்படின்னு அவர் சொல்றாரு. தழும்பு ஆமே அப்படின்னா ஆகுமேன்னு அர்த்தம். அப்படி புகழ்கிறார் அவன். அப்படிப்பட்டவன் அவன். அலரெடுத்த உந்தியான், அலர் என்றால் தாமரை. இந்த இடத்துல தாமரை மலர் தோன்றிய உந்தி, உந்தினா தொப்புள், தாமரை மலர் தோன்றிய தொப்புளை உடையவன். ஆங்கு எழிலாய மலரெடுத்த மாமேனி மாயன். வார்த்தையை பாருங்க, ஆங்கு. ஆங்குன்னா எங்கு? பார்க்கடலில். ஏன்னா லீலா விபூதிக்கு வரும்போது அவர் ஒரு உருவம் எடுக்கிறார். பரபாசுதேவனா இருக்கும்போது அவர் ஒளி வடிவில் இருப்பார், ஜோதி வடிவில் இருப்பார். லீலா விபூதிக்கு வரும்போது ஒரு உருவம் எடுக்கிறார். அந்த உருவம் தான் நம்ம சொல்லக்கூடிய நாராயணன், அதாவது திருமால், அரிதுயில் கோலத்தில் இருக்கக்கூடிய திருமால் வடிவம். அந்த வடிவம் எப்படி இருக்கும்? எழிலாய, எழில்மிக்க மலர். இந்த இடத்துல மலர்ங்கிறது காயாம்பூவை குறிக்கும். காயாம்பூ நிறத்தை ஒத்த மாமேனியுடைய மாயன். ஏன்னா மேனி எடுக்கும் போதே அது மாயன் தான், அந்த மேனி அல்ல அவன். அந்த மேனிக்கும், மேனிங்கிறது ஒரு டெபினிஷன் இல்லையா, ஒரு ஒரு வரையறை இல்லையா. ராஜகோபாலன்கிறது இந்த கையும் காலோடையும் முடிஞ்சிருது இல்ல. ராஜகோபாலன் திருநெல்வேலியிலிருந்து சென்னை வரைக்கும் விரிந்து பரவி இருப்பாரா? ராஜகோபாலன் கையும் காலம் எவ்வளவு தூரம் போகுமோ அவ்வளவுதான் இருப்பாரு, பிசிக்கலி லிமிட்டட். அப்ப இறைவன் ஒரு வடிவம் எடுத்தான், மேனி எடுத்தான்னு சொன்னா அந்த மேனியோட அவன் வரையறுக்கப்பட்டவனான்னு கேட்டா இல்ல. அதனாலதான் இந்த மேனியை சொல்லும் போது கூட மாயனை சேர்த்துக்கிறாரு. எழிலாய மலரெடுத்த மாமேனி மாயன். அந்த அந்த வடிவம் நமக்காக செய்யப்பட்டது, மாயம். நம் கண்ணுக்காக அவர் அப்படி உருவாகி வருகிறார். அப்பேற்பட்ட இறைவனை அலர் எடுத்த வண்ணத்தான். அலர்னா இங்க காஞ்சி பூ அப்படின்னு குறிக்கிறாங்க. காஞ்சி பூ வடிவம் கொஞ்சம் சிவப்பு மஞ்சளும் கலந்தது. அது வந்து இந்திரனை குறிப்பது. ஏன்னா திருமுருகாற்றுப்படையில வர்றதாக இவர் அன்னங்கராச்சாரியார் எழுதுறாரு. அதில் இவன் காஞ்சி மலர் பூத்தது போல் இந்திரன் இருப்பதாக ஒரு குறிப்பு வருது. ஆகவே இந்த இடத்துல அலரெடுத்த வண்ணத்தான் காஞ்சி பூவின் நிறத்தை ஒத்த இந்திரன். மாமலரான், பெரிய தாமரையில் தோன்றிய பிரம்மன். வார் சடையான், நீர் வார்க்கும், அதாவது கங்கை நீர் பொழியும் சடைமுடியை உடையவன் என்று இவர்கட்கு எண்ணத்தான் இமையாமோ. இவர்களுக்கு இமை எண்ணத்தான் ஆமோ அப்படின்னு சொல்லலாம். இமை என்றால் சிறிதளவு, கொஞ்சம். இவங்களாலே கூட, யாரு? இந்திரன், பிரம்மன், சிவன், இவங்களால கூட அவனை எண்ணி பார்க்கத்தான் முடியும். கொஞ்சமாவது அவனை எண்ணி பார்க்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். அப்பேற்பட்ட பிரம்மாண்டமானவன் அவன். தேவர்களெல்லாம் வந்து வணங்குகிறார்கள். அந்த தேவர்களுக்கே தலைவர்களாக விளங்கும் பிரம்மன், சிவன், இந்திரன், இவங்கள் எல்லாராலையும் கூட அவனை துளி அளவு கூட நினைச்சு பார்க்க முடியாது அப்படின்னு அவன் பிரம்மாண்டத்தை விளக்குறாரு. அடுத்த பாட்டு பாரு. இமம் சூழ் மலையும் இரு விசும்பும் காற்றும் அமம் சூழ்ந்து அறவிளங்கி தோன்றும் துரகத்தை தொட்டு வாய் விளந்தான். இமம் சூழ் மலை, பனி சூழ்ந்த மலை. ஹிமம் ஹிம, HIMA, ஹிம. ஹிமனா பனின்னு அர்த்தம் வடமொழியில. அதை அப்படி தமிழ்ல வரும்போது இமம் அப்படின்னு சொல்றோம். அப்ப இமம் சூழ் மலைன்னா பனி சூழ்ந்த மலை. சலம் அப்படின்னா வடமொழியில மலை. ஹிமனா பனி, பனி சூழ்ந்த மலை ஹிமாச்சலம். அதான் ஹிமாச்சல், ஹிமாச்சல்னு நம்ம அப்படி சொல்லிட்டு இருக்கோம் வடமொழியில. அப்ப இமம் சூழ் மலையும் இரு விசும்புன்னா இந்த இடத்துல பரந்தன்னு அர்த்தம். இருனா இந்த இடத்துல விரிந்த பரந்த, விசும்புனா வானம், விரிந்து பரந்த வானம், பனி சூழ்ந்த மலை, காற்று. அமம் என்றால் நோயின்னு அர்த்தம்.
நோய் சூழ்ந்து அப்படின்னா இந்த இடத்துல நோய்ங்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன பொருள் எடுக்கிறோம் அப்படின்னா குறைகள், அதாவது அது அந்த சூழ்நிலை நமக்கு துக்கத்தை தரக்கூடியதாக அமையும், நமக்கு துன்பத்தை தரக்கூடியதாக அமையும். அவர் சொல்றது என்ன, பூமியில பிறப்பதுதான். சிம்பிளா யோசிச்சு பாருங்க. பனி சூழ்ந்த மலைக்கும் விரிந்த வானுக்கும் காற்று வீசும் இந்த இடத்திற்கும் நடுவுல பிறந்துட்டோம் நம்ம. இது நோய்பட்ட பூமி. இந்த பூமியில பிறந்ததுனாலேயே அவனுக்காவது முக்தி கிடைச்சிருக்கா? பூமியில பிறந்தாலே முக்தி அப்படி இருக்கா? இல்ல. பூமியில பிறந்தாலே அது கர்மத்தை கழிப்பதற்கு தான், பாவத்தை ஒழிப்பதற்கு தான் பூமியிலேயே பிறக்கிறோம். அப்ப இந்த பூமி எப்படிப்பட்ட இடம்? அமம் சூழ்ந்து, அதுவும் தெளிவா தெரியும், அறவிளங்கி தோன்றும். கண்ணுக்கு முன்னாடி பளிச்சுன்னு தெரியும். அது பூமியில நிமிர்ந்து பாத்தீங்கன்னா, ஒரு பேப்பர் எடுங்களேன், ஒரு நாளைக்கு பேப்பர் எடுத்து பாருங்க. இந்தியா வெற்றி பெற்றது, இன்று வந்து அனைத்து குழந்தைகளும் மகிழ்ச்சியாக இருந்தனர், இப்படியா நியூஸ் இருக்கு? அறவிளங்கி தோன்றும். எது? அமம் சூழ்ந்து இருப்பது, நோய் சூழ்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை நீங்க அப்படியே கண்ணுக்கு முன்னாடி தெளிவா தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்மளை இன்னும் கொடுமைப்படுத்துவதற்கு ஒரு குதிரை வடிவில் அரக்கன் வரான், விரைந்து வரக்கூடியது. அதான் துரகம். துரகம்னா விரைவுன்னு அர்த்தம். அப்ப விரைவா செல்லக்கூடிய விலங்கு அப்படிங்கிறதுனால குதிரையை குறிக்கக்கூடிய சொல் அது. துரகம் என்றால் ஒரிஜினல் பொருள் விரைவுன்னு அர்த்தம். விரைவை குறிக்கக்கூடிய விலங்கு, விரைவாக செல்லும் விலங்கு என்பதால் இந்த துரகம் என்பது குதிரையை குறிக்கிறது வடமொழியில. அப்படி விரைவில் வந்து நம்மை இந்த உலகம் சூழ்ந்து கொள்ளும். அப்படிப்பட்ட வந்து நம்மை சூழக்கூடிய துன்பத்தை தொட்டு வாய் பிளந்தான், அதை இரண்டாக கிழித்து போற்றக்கூடியவன், துன்பம் நீக்கக்கூடியவன். அவன்தான் நம்மை நமன் சூழ் நரகத்து நம்மை நணுகாமல் காப்பான். நமன் சூழ்ந்திருக்கூடிய யமனால் நிர்வகிக்கப்படுகிற, அதான் யமன் சூழ் நரகம், யமனால நிர்வகிக்கப்படுகிற நரகத்திற்கு நாம நணுகாமல், நாம அதற்குள்ள போகாமல் நம்மை காப்பான். இந்த பூமியில பிறந்தா பாவம் மிக்க பூமி, சுற்றிலும் நோய்க்கூறுகள் தான் ஜாஸ்தி. அதுலயும் இந்த உலக ஆசைகள் குதிரையை போல விரைந்து வந்து நம்மை கைப்பற்றும். அந்த நேரத்துல அவனை வணங்கினோம்னா, ஏன்னா அவன் அந்த ஆசைகளை வென்றவன். அப்படி வென்றவனை வணங்கினால் யமனால் நிர்வகிக்கப்படும் நரகத்திற்குள் போகாமல் நம்மை அவன் காப்பான் அப்படின்னு சொல்றான். தொட்டபடை எட்டும் தோலாத வென்றியான். காஞ்சிபுரத்துல இருக்கிற அஷ்டபுஜ பெருமாள், அட்டபயகரன், 8 தோள்களை உடையவனாக விளங்கும் பெருமாள் தான் வந்துட்டார். அவன் 8 கரங்களிலும் ஏதோ ஒரு ஆயுதத்தை ஏந்தியிருக்கான். அது எதுவுமே தோல்வி அடையாது. தோலாத என்றால் தோற்காத, தோல்வி அடையாத, தோல்வி இல்லாத, அதான் தோலாத. வெற்றியை மட்டுமே பெறக்கூடிய, தோலாத டிரா கூட கிடையாது சார், வெற்றி தான். தோலாத வென்றியான், எந்த தோல்வியும் அடையாத 8 படைக்கலங்களை கொண்டவன் அட்டபயகரம் தான். 8 தோள்களை உடையவன். அஞ்ஞான்று, அந்த காலத்தில், முன்பொரு காலத்தில், குட்டத்து கோள் முதலை துஞ்ச, குட்டம் என்றால் குளம், பொய்கை அப்படின்னு அர்த்தம். அந்த குட்டத்தில் இருக்கக்கூடிய கோள் முதலை, கோள் முதல், கோள்னா இங்க மோசமான தீய எண்ணம் படைத்த, தீய எண்ணம் படைத்த முதலை துஞ்சன இறந்து போகும்படியாக குறித்து எரிந்த சக்கரத்தான், அதை குறி வச்சு சக்கரத்தை விட்டவன் அவன் தாழ் முதலே நங்கட்டு சார்பு. அவன் தாழ் முதலே என்றால் அது ஒன்றேன்னு அர்த்தம். அந்த இடத்துல அந்த ஒன் அண்ட் ஒன்லிங்கிறது தான் முதலேங்கிறாரு. தாழ் முதலே நங்கட்கு, நங்கட்குன்னா நமக்கு, சார்பு என்றால் ஒரே பற்றுக்கோடு, ஒரே ஆதாரம் அவனுடைய திருவடி மட்டுமே. ஏன்? அவன் 8 கைகளை உடையவன். யானையின் துயரத்தை கண்டு அந்த முதலையை வந்து குறி வச்சு அடிச்சவன். அவன்தான் நம்மளை இந்த உலகத்திலிருந்தும் காப்பான். அதனால அவன் திருவடிகளை விடாம பிடிச்சுக்கோங்க, வேற எதுவும் கிடையாதுங்கிறார். 8, நமக்கு 5 ஆயுதங்கள் தான், பஞ்சாயுதங்கள் தான் தெரியும். 8 என்ன கணக்குன்னு சொன்னீங்கன்னா 1 2 ஆக்கிடுறாங்க. உதாரணமா அவனுக்கு சார்ங்கம்ங்கிற வில்லு இருக்கு இல்லையா, அஷ்டபயகரமா இருக்கும்போது ஒரு கையில அம்பும் ஒரு கையில வில்லும் வந்துடும், அது 2 ஆச்சு. அப்புறம் வழக்கம் போல வாள் நந்தகம் இருக்கு, அப்புறம் அவருடைய இது கதை தண்டு ஆகிய கௌமோதகி இருக்கு, அப்புறம்
அவருடைய சுதர்சன சக்கரம் இருக்கு, அப்புறம் அவருடைய பாஞ்சஜன்யம் இருக்கு. 5 6 சார்ங்கம்ங்கிறத வில்லும் அம்புமா 2 தனியா பிரிச்சுக்கங்க. அது 2 ஆச்சு. அப்புறம் வழக்கமா மீதி இருக்கிற 4 சங்கு, சக்கரம், கதை, வாள். அப்போ என்ன ஆச்சு? 5 6 கூடுதலா 2 வச்சிருக்காரு. ஒரு கேடயமும் ஒரு மலரையும் கையில வச்சிருக்காரு. கட்கம், மலர். மலர் எப்படி சார் ஆயுதம்னு கேட்காதீங்க. மலரை ஆயுதமாக உடையவன் மன்மதன். அதையும் வெல்லக்கூடியவன். கேடகம், கேடயத்தை வச்சிருக்கிறார். கூடவே மலரையும் கையில் கொண்டு 8 கரங்களோடு அருள் புரிகிறார். அவரை நாம் சார்வோமாக சொல்லிட்டு கடைசி பாட்டுல ஒரு வேலை வைக்கிறார். சார்பு நமக்கு என்றும் சக்கரத்தான். நமக்கு என்றைக்கும் சார்பு சக்கரத்தான் தான். அந்த சக்கரத்தானை சார்வதற்கு யாரை பிடிக்கணுங்கிறாரு? தந்துளாய் தார்வாள் வரை மார்பன், தந்துளாய் குளிர்ந்த துளசி மாலை தார் மாலையாக அணிந்தவன், குளிர்ந்த துளசியை மாலையாக அணிந்தவன். தன் துளாய் தார் வாழ் அப்படின்னா அது எப்போதும் இருக்கக்கூடிய, வாழ்ந்திருக்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம். குளிர்ந்த துளசி மாலை எப்போதும் அணிந்திருக்கக்கூடிய வரை மார்பன், வரைனா மலை, மலை போன்ற மார்பை உடையவன். அவன் முயங்கும், தான் முயங்கும், அவன் போய் அப்படி கொஞ்சிக்கிட்டு நிக்கக்கூடிய அவளை சொல்றாரு. அவரை எப்படி வர்ணிக்கிறாரு பாருங்க. அவன் போய் கொஞ்சிக்கிட்டு நிற்பான். யாரப்பா கொஞ்சிக்கிட்டு நிக்கிறான்? அப்படி காரார்ந்த வானமரும் மின் இமைக்கும். காரார்ந்த வானம், அப்படியே கரிய நிறத்துல மேகம் அடர்ந்து இருக்கிற வானத்துல மின்னல் மின்னி பாத்திருக்கியா? அத மாதிரி கரிய உருவமுடைய எங்கால் மார்புல அவன் மின்னல் போல இருப்பான். அப்படிப்பட்ட அழகியவன். வன் தாமரை நெடுங்கன், கண்ணை பார்த்தன்னு வச்சுக்க, அழகிய ஒளி வீசும் தாமரை போன்ற நீண்ட கண்களை உடையவள். யாரு? தாயார். தேனவரும் பூமேல் விளங்கும் திரு அவர். தேன் இருக்கக்கூடிய பூவாகிய தாமரை மேல் அவள் அமர்ந்திருக்கக்கூடிய திருமகள். அவளைத்தான் எங்கால முயங்குகிறார். அப்பேற்பட்ட முயங்கக்கூடியவரை அவளை பிடிச்சதுன்னு வச்சுக்க, சார்பு நமக்கு என்றும் சக்கரத்தான். அவளை சரணடைஞ்சிட்டனாலே பெருமாள் நமக்கு எப்போதும் துணை இருப்பார் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். தாயாரை வணங்கி அதன் வழியாக பெருமாளை பிடிக்கணும் அப்படின்னு சொல்றார். இப்படியாக அருமையான 10 பாடல்கள். பேயாழ்வாரனுடைய 100 பாடல்கள் போனதே தெரியல. ரொம்ப சுவாரஸ்யமும் இனிமையும் மிக்க ஆளாக சொல்லிட்டாரு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நண்பர்களுக்கு கூடுதல் நேரம் எடுத்துக்கிட்டே நினைக்கிறேன். நண்பர்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா கேட்க. நன்றி ஜாஜா, ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க சொல்ற மாதிரி போனதே தெரியலங்கிற மாதிரி தான் இருந்தது. ஒரு ஒரு இதுவும் ஒரு சிறப்பா இருந்தது. சின்னதா இருந்தாலும் அவ்வளவு இன்ஃபர்மேஷன் பொதிஞ்சுதா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. தேங்க்ஸ் அஜய். நல்லா தேங்க்ஸ். எனக்கு கேள்விகள் இல்லை. வெற்றி சார். வணக்கம் ஜாஜா. இன்னைக்கு எதுவும் கேள்விகள் இல்லை. நல்லா என்ஜாய் பண்ணோம் இந்த 100 பாசனங்களையும். இந்த கன்னி கயிறு பற்றி சொல்லும்போது சொன்னீங்க இல்லையா, அதுக்கு கூடுதலாக இன்னொரு விஷயமா சொல்லுவாங்க. அந்த முடிச்சு இருக்கிறதுனால அந்த கிரிப்பு கிடைக்குமா உங்களுக்கு கையில்? அந்த வெண்ணெய் பட்டு கயிறு வழவழன்னு இருக்குமா, அதனால ஒரு கிரிப்பு கொடுத்தா அது அவங்களுக்கு கிடையிறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்குன்ற மாதிரி அதையும் ஒன்று சொல்லுவாங்க. அது கூட சேர்த்து அது ஒன்று ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஆமா, அந்த முடிச்சதான் அவங்க பிடியா வச்சிருப்பாங்க. எந்த முடிச்சு, இப்போ 3வது முடிச்சு அப்படின்னா அது நீளமான சுத்துக்கு வரும். நீளமான சுத்துக்குன்னா நிறைய தயிர் இருக்குன்னு அர்த்தம். 1வது முடிச்சுன்னா குறைவா தயிர் இருக்கு, அதுக்கு தகுந்த முடிச்சுன்னு அர்த்தம். ஸோ அதுதான் கிரிப்பு, அதுதான் லிமிட் பிடிக்கிறதுக்கு. கரெக்ட். அது கீழே இருக்க நண்பர்கள் யாராவது கொஸ்டின் இருந்ததுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ரைட். அப்போ வேற கேள்விகள் இல்லை என்றால் நம்ம அடுத்தாற் போல திருமழிசை ஆழ்வார் திரும்ப வர்றாரு. பெரியவர் திரும்ப வர்றாரு நமக்கு.
அவர் அருளி செய்த நான்முகன் திருவந்தாதியை நம்ம வியாழக்கிழமையிலிருந்து பார்க்கலாம். ஸோ வி ஆர் மீட்டிங் பெரியவர் அகைன் வியாழக்கிழமை என்று. நான்முகன் திருவந்தாதி திருமழிசை ஆழ்வாருடைய, சரிதானே? ஆமாங்க, அடுத்தது வருது நான்முகன் திருவந்தாதி திருமழிசை ஆழ்வார். அதுவும் அந்தாதி. நண்பர்களுக்கு ஆமா, அதுவும் அந்தாதி தான், வரிசை அந்தாதி வரிசை தான். நண்பர்களுக்கு நன்றி. அடுத்து வியாழக்கிழமை சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஆச்சா, தேங்க்ஸ். என் பண்ணிடுறாங்க. என் ரூம் கொடுத்துருங்க, நான் வெயிட் பண்றேன். என் ரூம் கொடுத்துருங்க. ஓகே.